ஃபோன்ல நீங்க மொபைல் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா போகுது, ரொம்பவே குயிக்கா சார்ஜ் ஏற வேண்டிய ஃபோன் கூட ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்றதுனால தான் அதை நீங்க அவாய்ட் பண்ணவே ஆல்மோஸ்ட் உங்களுடைய மொபைலும் ரொம்ப ஸ்பீடா சார்ஜ் ஏறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இல்லை நார்மலா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுடைய மொபைல் பழைய மொபைலா இருந்துச்சுன்னா ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாட் கம்மியா இருக்கும், அதனால நம்மளுடைய மொபைல் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இல்லை என்னோட மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், ஆனால் ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ரொம்பவே டைம் ஆகுது சார்ஜ் பண்றதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% அது ஒர்க் ஆகும். உங்களுடைய மொபைலும் ரொம்பவே டைமிங் எடுக்காம குயிக்காவே சார்ஜ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மொபைல் சார்ஜ் பண்ண போறீங்கன்னா மறக்காம இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய டேட்டாவும் சரி, ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத், லொகேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இது எல்லாமே ஆன்ல இருந்தா உங்க போன் எப்பவுமே பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆன் இருக்கிற பட்சத்திலும் நமக்கு லொகேஷன் ஆன்ல இருந்தாவே ஆல்மோஸ்ட் நமக்கு பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகும். அது மட்டும் இல்லாம டேட்டாவும் சீக்கிரமா காலி ஆகும் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாமே ஆஃப் பண்றதுனால உங்க மொபைலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம இன்ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களோட மொபைலும் ஹீட்டிங் ஆகாது. சில நேரங்களில் மொபைல் ஹீட் ஆனா கூட சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதனால நீங்க எல்லாமே டேட்டா, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சார்ஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய மொபைல்ல சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறது குறையும். அது மட்டும் இல்லாம நீங்க ரீசெண்ட் ஆப்ஸ் ஏதாச்சும் என்னபிள் இருக்கா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல்ல எல்லா ஆப்ஸுமே ஆக்டிவ் எல்லாமே இன்ஆக்டிவ்ல இருக்கிற பட்சத்திலையும் உங்களுடைய சார்ஜிங் டைமை நீங்க குறைச்சி சீக்கிரமாவே குவிக் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா சிம் இன்ஜெக்டர் பின் இருக்கும், இல்ல சேஃப்டி பின் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய மொபைல் போர்ட் இருக்கும்ல, சார்ஜர் போர்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் அன்வான்ட் டஸ்ட் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கிளீன் பண்றதுனாலையும் உங்களுடைய மொபைல் சார்ஜிங் ஸ்பீடை நீங்க அதிகப்படுத்த முடியும். ரொம்ப சீக்கிரமா குவிக் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அன்வான்ட் ஏதாவது டஸ்ட் இருக்கும், நான் கிளீன் பண்ணிட்டேன், நீங்க அடிக்கடி கிளீன் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பெஸ்டான வே தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுடைய சார்ஜிங் டைம். அதுக்கப்புறம் இன்னொரு வே இருக்கு. இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான் இது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நம்ம மொபைல்ல இருக்கிறது டேட்டா கேபிள். நம்ம கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல ஸோ அந்த கேபிள் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆப் லிங்க் வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், இல்ல நீங்க டேட்டா பிளே ஸ்டோர்ல செக் பண்ணிக்கோங்க. ஆம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இது நமக்கு சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறது இதையும் வெரி பண்ணிக்க முடியும். ஐ மீன் இதை செக் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா 1570 மெகாம்ஸ்ல ஸ்பீட்ல நமக்கு சார்ஜிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் எவ்வளவு இருக்கு, பேட்டரியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஒருவேளை உங்களுடைய கேபிள் பிரச்சனையா இருக்குன்னா வீட்டுல வேற ஒருத்தங்க கேபிள் யாராச்சும் இருந்துச்சுன்னா அந்த கேபிள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா நம்ம சார்ஜ் பண்ணும்போது படுத்துக்கிட்டே யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில். ஸோ அந்த ஒரு கேபிள் பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி நம்ம முறுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஏதாச்சும் ஒயர் ஏதாவது சம்திங் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 டைம் எடுத்துக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற 2-3 கேபிள் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க எதுல ரொம்ப ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பிராண்டுக்கான சில கேபிள் கொடுப்பாங்க. நீங்க மொபைல் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்க தேவையில்லாம இது 20 ரூபா 30 ரூபா கொடுத்து கேபிள் வாங்கும் போது அன்வான்டான பிராண்ட் இல்லாம ஏதாச்சும் ஒரு கேபிள் யூஸ் பண்ணும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோ பிரச்சனை இருக்குதான் செய்யும். இதை நீங்க ஆல்மோஸ்ட் செக் பண்ணாவே உங்களுடைய மொபைல் ரொம்பவே ஸ்பீடா சார்ஜ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு. முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக்கும் இதே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.